டேய் உன் வீட்டுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆ சிட்டிக்குள்ளேயே வீடை கட்டி வச்சிருக்க, அவுட்டரில் வீடை கட்டி வச்சுக்கிட்டு போன வை வரேன். யார் போனா இருக்கும்? அண்ணே அவருதான் இருக்காது. ரெண்டரைக்கு ஷோ. உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர்ற? 2:30க்கு தான் ஷோ. மணி எத்தனாச்சு? பண்ணுறதானே ஆகுது. போயிடலாம். எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசு. இந்த ரிமோட்டை தூக்கி போட்டு சேர்ல உட்கார். டேய் டிவி ஏன்டா ஆஃப் பண்ண? நல்லா பாட்டுறா. கரண்ட் போயிடுச்சுடா. ஏன்டா லைட் எரியுது, ஃபேன்லாம் ஓடுது, கரண்ட் போயிடுச்சாண்டா? ஆமாம். இன்வெர்டர்ரா. ஓஹோ இது வேற குத்திக்கிட்டே இருக்கடா. டேய் புது ஃபோனா? பாருடா, சொல்லவே இல்லை. அதை பார்த்தா புதுசு மாதிரியே தெரியுது உனக்கு. நாங்கள் இப்போ தானே புதுசாக பார்க்குறோம். காலையில் வீட்டுக்கு வரும்போது வேலை வெட்டியே இல்லைனா உனக்கு எதுக்கு 2 ஃபோனு? காலையில் உனக்கு யார் அப்படி கால் பண்ண போறா? ஒன்று இவன் இல்லை நானு, அதுவும் இல்லாட்டினா கஸ்டமர் கேரு. காலையில் இந்த ஃபோனில் சார்ஜ் நிற்கிதா? ஒருத்தா என்ன? இதில் என்ன நம்பர் போட்டு வச்சிருக்க? என்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்கு. ஏர்டெல்லாக இருந்தால் தான் பேசுவேன், இல்லாட்டினா மிஸ்டு கால் தான். காலையில் உன் வீட்டு என்கிட்ட 2 ஃபோன் சும்மா தானே இருக்கு. கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். கால் பட்டன் கூட ஒரு காலா, இதை போய் வாங்கி வந்துருக்காண்டா. ஏமாத்திட்டாங்களா? இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஒன்னு ஃபோன் வாங்கினா அத ஒரு வாரத்துக்குள்ள ரிப்பேர் ஆக்கிடுறான். இப்ப செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு 2 நாள்ல ஓட்டி ஆக்கிட்டு இன்னொன்னு வாங்க. காலையில் உன் வீட்டுக்கு வரும்போது ரோட்டில் கிடந்துச்சுடா. சுற்றி முற்றி பார்த்தேன், யாரையுமே காணோம். அப்புறம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது நான்? சரி பரவாயில்லன்னு கையில் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டேன். டேய் கீழே கிடந்தா இருந்து எடுத்துட்டு வந்த. டேய் அவன் என்ன பாமா எடுத்துட்டு வந்தான்? பட்டன் கூட ஒர்க் ஆகாத ஒரு ஃபோன்ரா. இதுக்கேண்டா எப்படி பயப்படுற? இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பயந்துட்டே இருப்பான். ஏன்னா இவன் கூட வண்டியில் போகும்போது ஒரு போலீஸை பார்த்துட்டு நைட்டான வெளில போக மாட்டான். ஊரை சுற்றி மொட்டை மாடி போறதுக்கு துணைக்கு ஆள் வேணுமா? இவன்லாம் வச்சு என்னடா பண்றது? டேய் வாயை மூடுங்கடா. ஏண்டா இதே மாதிரி தான் விஜயோட ரூம்மேட் ஃபோன் எடுத்துட்டு வந்தப்ப போலீஸ் அவங்கள பிடிச்சி பின்னு பின்னலையாடா? இத்தனைக்கு விஜய் ஃபோன் எடுக்கவே இல்லடா. இவன் திருநங்க நம்ம 2 அடி வாங்கணுமா? டேய் இந்த ஃபோனுக்குலாம் அடி வாங்க முடியாதா? டேய் இந்த ஃபோன் நம்ம வச்சுக்க போறதே கிடையாதுடா. யார் ஃபோன் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். அதானே. இதுவே நல்ல ஃபோனாக இருந்தால் சிம்மத்துக்கு போட்டு அப்படியே ஃபோன் ஆட்டி போட்டிருப்பான். டப்பா ஃபோன் திருப்பி கொடுக்க போறானா? இந்தா ஃபோன் வருது, யாருன்னு கேட்டு அப்படியே போய் கொடுத்துருவா. என்னடா அது பட்டன்? அதில் தான் கால் பட்டன் ஒர்க் ஆகாதுல்ல, லவுட் ஸ்பீக்கர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த பேசு. ஹலோ திருண்ணா சார், நான் கீழே கிடந்து சார் நான் வரும்போது சார் நீங்க எங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து யாரா அவன்? ஏதோ ராங் நம்பர் போட்ட மாதிரி பேசிட்டு கட் பண்ணிட்டான். எனக்கு என்னமோ இவன் நமக்கு செருப்படி வாங்கி கொடுக்க போறான்னு தோணுது. டேய் இருடா, அவன் நம்மளை வந்துட்டான்டா. இவனை ஏதாவது செய்யணும்டா. ஊய் ஒண்ணே எங்களடி வண்ண ஃபோன் வருதுடா. அவனா தான் இருக்கும். அப்படியே போய் பேசி கொடுத்துட்டு வா. டேய் வாடா நம்ம படத்துக்கு போலாம். டேய் இருடா. சரி பேசிக்கலாம். டேய் இது ஒர்க் ஆக மாட்டேதுடா. இங்க கூட இன்னைக்கு அவனை கிழிச்சிடா. பெட்டி ரெடி ஆயிடுச்சு. பெட்டியா? ஆமா பெட்டி தான். சீக்கிரம் வாங்க, எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. என்னால ரொம்ப நேரம் அதை கையில வச்சுட்டு இருக்க முடியாது. எத்தனை மணிக்கு வரீங்க? டைம் படத்துக்கு போயிட்டு போலாம். படத்துக்கு போயிட்டு? என்னது படமா? என்னங்க சொல்றீங்க? படக்குன்னு 10 நிமிஷத்துல வந்துடும் சார். ஆனா நான் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். ஓகே 15 நிமிஷத்துல வந்துடுறோம். இல்ல நீங்க 10 நிமிஷத்துலயே வாங்க, அதான் கரெக்டா இருக்கும். டேய் 10 நிமிஷத்துல எங்கடா போவ? வந்துடுறேன். எங்க வரணும்? என்ன சார், நீங்க தானே எனக்கு இடமே சொன்னது. அது தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முள்ளுக்காட்டுக்குள்ள 3ஆவது சந்துக்கு முந்தின சந்து, 1ஆவது சந்துக்கு அடுத்த சந்து. கரெக்டா? பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம். அங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. நான் வர முடியாது.
என் பசங்க வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. பசங்களா? பார்க்க எப்படி இருப்பாங்க? ஒருத்தன் நல்லா ஃபுல் அண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஸ்மார்ட்டாக அழகாக இருப்பான். இன்னொருத்தன் பரவாயில்லாமல் இருப்பான். ஒருத்தன் ரொம்ப கேவலமாக இருப்பான். நான் என்ன பொண்ணா கொடுக்க போகிறேன்? பொட்டியே தானே சார் கொடுக்க போகிறேன். வர சொல்லுங்க. ஓகே சார். இந்தா இதை கட் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். வாங்க கிளம்பி போகலாம். உனக்கு தேவைன்னா நீ போ, நான் ரிஸ்கில் மாட்ட தயாராக இல்லை. என்னடா அது? லக்கு ஒரு நாள் தான் வரும், பார்த்துக்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் படத்துக்கு போகிறேன். அப்போ உள்ள தங்கமோ நகையோ இருந்தால் உனக்கு ஷேர் கிடையாது. ரைட் விடு, ஆனால் ஈக்குவல் ஷேர். வந்து தொலை. முன்னாடி போகிறவன் தான் பாஸ். இதுலயா போகிறோம்? இல்லடா, முதல் சந்தில் 1வது தெரு. டேய், முள்ளுக்காட்டுக்குள்ள 3ஆவது சந்துக்கு முந்தின சந்து, 1வது சந்துக்கு அடுத்த சந்து. ஒருவேளை 2வது சந்தா இருக்குமோ? சீச்சி இருக்காரு. எப்போ ரெண்டா போவ? டேய், இவன் வண்டி அப்படி இருக்குடா. இந்த வண்டியை வச்சுட்டு தான் எங்களை படத்துக்கு கூப்பிட்டியா நீ? டேய் வெண்ண, எனக்கு என்னடா தெரியும் எங்கள் அப்பா ஏன் வண்டி எடுத்துகிட்டு போவாருன்னு. இனிமே இந்த வண்டியை வச்சுட்டு படத்துக்கு எடுத்து கூப்பிடாத சொல்லிட்டேன். டேய், படத்துக்கு மட்டும் இல்லை, எங்கேயுமே கூப்பிடாத. ஏன்டா வெண்ணையில என்கிட்ட இந்த வண்டியாச்சும் இருக்கு. டேய், என்ன திமிரா பேசுற? திமுறா தாண்டா. டேய், டேய், திமுறா தாண்டா பேசுவேன். டேய், ஏன் வண்டிடா? ஓ வண்டினா திமிரா பேசுவியா? எனக்கு பயமா இருக்கு, அப்படிதான் பேசுவேன். பயமா இருந்தா ஏன் திமிரா பேசுற? பயந்த மாதிரி பேசு. போச்சுடா, நம்மளை பார்த்து யாரோ கையை கட்டுறான்டா. ஒருவேளை போலீஸ் வருமோ? ஆமாண்டா, ட்ரிபிள்ஸ் வர போறோம்டா. தயவு செய்து நிப்பாட்டிடுறா. நிப்பாட்டிடுறா. அவனை பார்க்க போயிரு. ஹலோ பாஸ். டேய், இது ஒருவேளை அவனா இருக்குமோ? டேய், அவன் உன்னை தான்டா கூப்பிடுறான். என்ன எங்கடா கூப்பிட்டான்? என் பாஸும் தானடா கூப்பிட்டான். இதனடா எங்களுக்கு பாஸ். டேய், ஆமாடா. டேய் எனக்கு இப்படியே ஒண்ணு கொடுக்குறா. பேசாமறா. என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க? இல்லை. டேய், நான் லிஃப்ட் கேட் வந்தேன்னு சொல்லிருங்கடா. ஆனா உனக்கு ஷேர் கிடையாது. ரைட் விடு. வணக்கங்க. பாத்துறா. ஏன்டா? நீங்க தானே ராமகிருஷ்ணன் அமிச்சாலு? ராமகிருஷ்ணனா? அந்த பெட்டி? எஸ், ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணனா? விஷயம்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். டேய் வாடா ஓடிடலாம். டேய் போயிடுறா. அவன் திரும்பி நில்றா. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல சேர்த்துருங்க. யார்கிட்ட? யார்கிட்டன்னு எஸ் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும். ஓ, இப்போ மணி என்னாச்சு? மணி சார். இதோ நான் ஃபோனை பார்த்துக்கிறேன். அந்த ஃபோன் இல்லடா. ஏன் அந்த ஃபோனுக்கு என்ன? அது சுவிட்ச் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகல. சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சா பட்டன் ஒர்க் ஆகலை? அது நீயே சொல்லு. சுவிட்ச் ஆஃப் பண்ணனால பட்டன் ஒர்க் ஆகல. இதுக்கு நானே பார்த்துருப்பேன். மணி இப்போ 1:15 ஆகுது. இன்னும் சரியாக அரை மணி நேரத்துக்குள்ளே எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. ஓகே சார். ஓகே சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரை மணி நேரத்துக்குள்ள. அதுக்கு மேலே 1 செகண்ட் ஆக்குனாலும் உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரும். ஆமாம், இவ்வளோ சின்ன பசங்களாக இருக்கீங்களே, உங்களை நம்பி எப்படி எஸ் ராமகிருஷ்ணன் இந்த வேலையை கொடுத்தாரு? நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? மாமா. மாமாவா? ஆமாம். நீங்கள் அவருக்கு மாமாவா? ஆஹா, தாய் மாமா. நீங்கள் அவருக்கு தாய் மாமாவா? அவர் எங்களுக்கு தாய் மாமா. உங்கள் 3 பேருக்குமே வா? ஆஹா, எனக்கு தாய் மாமா, இவனுக்கு சித்தப்பா. சித்தப்பா? ஆமாவா? மாமா இல்ல, சித்தப்பா. அப்போ இவருக்கு? இவனுக்கு பெரியப்பா. பெரியப்பா. ஆட சரிப்பா. எஸ் ராமகிருஷ்ணன் குடும்பத்துக்கே இந்த தொழில் தெரியுமா என்ன? சரி, எது எப்படியோ பெட்டி பத்திரம். ஆ
அது இருக்கட்டும் பரவாயில்ல. தம்பிகளா நல்லா ஏன் வச்சுக்கோங்க, பெட்டி பத்திரம். அதை விட நேரம் ரொம்ப முக்கியம். உள்ள என்ன இருக்குன்னு தெரியும்ல? தெரியாம இருக்கதான் நல்லது. வரட்டா? கூறுகட்ட கூப ஹெல்மெட்டை மாத்தி போட்டுருப்பாரு. ஒரு வழியா பெட்டியை வாங்கியாச்சு. டேய் லூசு பிள்ளை நசுக்காரா. டேய் வண்டி நிப்பாட்டு. டேய் அசோக் நசுக்காமடா. டேய் நான் ஒண்ணும் பண்ணல. டேய் அது இல்லடா, நீ முத வண்டி நிப்பாட்டுடா. ஏன்டா இருக்குடா? டேய் எனக்கு ஒண்ணுக்கு வருதுடா. டேய் வீட்டுக்கு போய் ஆனந்தமா போயாண்டா. டேய் முட்டா பிள்ளை நீ வாங்குடா. டேய் நீ போய் வண்டி நிப்பாட்டு. ஏய் வண்டி நிப்பாட்டுடா. ஒரு நிப்பாட்டுடா. டேய் லூசு பிள்ளை சொல்றத கேளு. டேய் நிப்பாட்டலனா ஓமேல பெஞ்சு விட்டுறேன்டா. அட அறிவு கட்டமனே லெஃப்ட் சைடு போய் நிப்பாட்டுடா. இருடா. டேய் இருடா நிப்பாட்டுடா. இந்த வண்டியை வேற வச்சு இருடா. நிப்பாட்டுடா. கொலையாரா சீமா சொல்லிர போறேன். நிப்பாட்டுடா. போய் தொறடா. இவன் என்னடா சுத்த பயந்தாங்குழியா இருப்பான் போல. இதை பிடி, எனக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். பெட்டியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா பயன் சாகுறீங்க? டேய் நான் இல்லடா, இவன் தான்டா. உன்னையே தான்டா. எனக்கு வருதுடா. டேய் இவ்வளோ பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிறோம்? உள்ள பணம் தான் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை தங்க நகை, தங்க பிஸ்கட்ஸ், டைமண்ட் டைமண்ட்ஸ் தான் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா. ஆனா பாமா இருந்துச்சுன்னா திறந்து பார்த்துட்டா போச்சு. திறக்கிறப்ப வச்சிருச்சு. டேய் சிப்ப போறா. நீயும் தான்டா. டேய் எனக்கு கூட அப்படிதானே தோணுது. இவன் புரிஞ்சுக்கிட்டான். நீ இன்னும் புரிஞ்சுக்கல. நீயும் அவன் கூட சேர்ந்துட்டியாடா? லூசு பேல பாம யாராச்சும் வீட்டில் வாங்கி வைப்பாங்களாடா? இதென்ன எஸ்ரா மகிழ்ச்சினே வாங்கி வச்சுக்க போறானா? அவனே யாருக்கும் கைதானடா மாத்தி விட போறான். என்னடா லூசு தரமா பேசிட்டு? நீ தான்டா லூஸ் மாதிரி பேசுற. இந்த பெட்டியை பாரா. இந்த பெட்டியை பார்த்தா பணம் இருக்கிற மாதிரியாடா தோணுது. அவன் சொன்ன ஒன்னாவதுல பணம் இருக்கிற மாதிரி தோணுச்சாடா? அரை மணி நேரத்துக்குள்ள சேர்த்துருங்க, இல்லாட்டா உங்களுக்கு தான் ஆபத்து. அரை மணி நேரத்துக்குள்ள சேர்த்துருங்க, இல்லாட்டா உங்களுக்கு தான் ஆபத்து. அரை மணி திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. அவன் இதே தான்டா திரும்ப திரும்ப சொன்னா. இப்போ என்ன செய்யணுன்ற? இங்க பாரு கொலை இருக்கு. தயவு செய்து இதுல தூக்கி போட்டு இந்த இடத்த விட்டு போயிருவோம்டா. போடா கேனத்தனமா பேசி. டேய் அசோக் போட்டுடா. போட்டுடா. போட்டு தோடா. டேய் அசோக். டேய் நில்றா. சொல்றத கேளுடா டேய். டேய் நில்றா டேய். டேய் விடுற பரதேசி நாயே. டேய் பெட்டியை தூக்கி போடுடா. உள்ள டேய் சொன்னா கேளுடா. டேய் அண்ணா அந்த நாய் மூஞ்சி ஓட அந்த நாய் பாய கிளிடா. பேசாம இருடா இங்க. டேய் பாறையில அடி பிடி செத்து போய்டா. அண்ணா அவன கொல்றா குத்துறா. டேய் செல்போன் திருட்டு நாயே. டேய் நான் திருலடா. என்னடா சத்தம்? பெட்டியில தான்டா சத்தம் வருது. இதுல இருந்தாடா சத்தம் வருது. என்னடா சொல்ற? டேய் என்ன செய்றீங்க? ஆமாடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பெட்டி கரெக்டான ஆள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஆனாலும் உங்களுக்கு தான் ஆபத்து. உண்மையிலே பாம்பு தான்டா. அசோக் அசோக் நீ விட்டு போறடா. நாய் மட்டும் வெடிச்சு சாகட்டும்டா. டேய் என்னடா திரும்பி போற? டேய் ஏன்டா? டேய் இங்க ஆளம் கம்மியா இருக்குடா, அங்க போறோம்டா. போட்டு தொலைடா. ஓடிந்துடா. டேய் அது உண்மையிலே பாம்புடா. என்னது? பாம்புடா லூசு பல. என்னது பாமா? நான் அப்பவே சொன்னேன்டா வணங்கா போறீங்களா? அப்படியே படுடா. பிடிக்க போதுடா.
டேய் டேய் என்னடா வெடிக்கல? என்னடா வெடிக்கல. அது போயிட்டு போகுது. நீ அந்த போனை தூக்கி போடுறா. சர்ரா. அப்பா டேய் ஃபோன் வருதுடா. நேரத்தில் இவனை எனக்கு ஃபோன் பண்ணுறான். இதைத்தாண்டா தூக்கி போடணும். என் ஃபோனு. ஏய் இவன் தான் 2 ஃபோன் வச்சிருக்கானடா. ஏன்டா ஓடுறான்? ஃபோன் வருதுடா. அட்டன் பண்ணு. நீ தானே தெரியும். நீயே பேசு. நல்லா இது பேசு. அசோக்குக்கு தான்டா ஆன் பண்ண தெரியும். ஹலோ ஹலோ ராமகிருஷ்ணன் சார். ஆன் ஆயிடுச்சுடா. சார் எனக்கெல்லாம் தெரியாது. நீயே பேசுடா. இருக்கீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க ராமகிருஷ்ணன் தான். சார் நீங்கள் கேட்ட 50 லட்ச ரூபா பணமும் ரோலெக்ஸ் வாட்ச் உள்ள வச்சு அனுப்பியிருந்தோமே, பேட்டி கைக்கு வந்து சேர்ந்துருச்சா? ஹலோ சார். மன்னிச்சிரு. சார் இப்போ பதில் சொல்லுங்க. சொல்றா. சார் ராமகிருஷ்ணன் சார். டேய் டேய் என் ஃபோன் எடுத்தாச்சுடா. அது உண்மையிலேயே பணம்டா. என்னது பணமா? ஈக்குவல் சார்ரா. ஐயா!